தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அண்ணா கூட்டுறவு நூற்பாலையில் பணிபுரியும் 263 தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி நூற்பாலை முன்பு மறியல் போராட்டம். தேனி மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினர் மற்றும் அண்ணா கூட்டுறவு நூற்பாலை தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் போராட்டத்தில் பங்கேற்பு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கண்டமனூர் விலக்கு பகுதியில் அரசு அண்ணா கூட்டுறவு நூற்பாலை 1984ஆம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது. இதில் 50க்கும் மேற்பட்ட நிரந்தர தொழிலாளர்களும் 263 தற்காலிக தொழிலாளர்களும் வேலை பார்த்து வருகின்றனர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக தற்காலிக பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை. இந்நிலையில் இன்று தேனி மாவட்ட பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் சார்பாக 480 நாட்கள் பணிபுரிந்து பணி நிரந்தரத்திற்கு தகுதி பெற்ற தற்காலிக தொழிலாளராக பணிபுரியும் 263 தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி மறியல் போராட்டம் நடைபெற்றது. முன்னதாக கண்டமனூர் விலக்கு பகுதியில் இருந்து ஊர்வலமாக வந்த தொழிலாளர்களை கண்டமனூர் விலக்கு தேவர் சிலை அருகே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்ய முயற்சித்ததை அடுத்து அதே இடத்தில் சாலையில் அமர்ந்து தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளதோடு கண்டமனூர் விலக்கு வருசநாடு சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் அனுமதி அளித்ததை அடுத்து அங்கிருந்து ஊர்வலமாக வந்து அண்ணா கூட்டுறவு நூற்பாலை முன்பு தொழிலாளர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் தற்காலிக பணியாளர்கள் 263 பேர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், கண்டமனூர் விலக்கு அரசு அண்ணா கூட்டுறவு நூற்பாலையை தமிழக அரசு நேரடியாக ஏற்று நடத்த வேண்டும், சட்டப்படியும் நீதிமன்ற தீர்ப்புப்படியும் தொழிலாளர்களை பணி நிரந்தரம் செய்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருந்த 50க்கும் மேற்பட்ட போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட 103 ஆண் பெண் தொழிலாளர்களை கைது செய்து தனியார் சிறை மண்டபத்தில் சிறை வைத்துள்ளனர். இப்போராட்டத்தால் ஆண்டிப்பட்டி கானா விலக்கு பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செய்தியாளர் கண்ணன், தமிழ்நாடு டுடே.